தாங்கள் செய்யும் நல்ல காரியங்கள் மக்களை சென்று சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் சிலரும், பப்ளிசிட்டிக்காக பலரும் ரீல்ஸ் பதிவிடுவதையே முழு நேர வேலையாக வைத்துள்ளனர். நீ எவ்வளவு படிச்சிருக்க? 8th பாஸ்னே. அதான பார்த்தேன். படிச்சவன். இப்படித்தான் தாம்பரம் எம்எல்ஏ வாகி இருக்கக்கூடிய சரத்குமார் தேர்தலின் போதே பிரச்சார வீடியோவை அந்தந்த சூழலுக்கு தகுந்தாற் போல எமோஷனல் பிஜிஎம், அதிரடி பிஜிஎம் என ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான மியூசிக்கை சேர்த்து அதனை இன்ஸ்டாவில் ரீல்ஸாக பாருங்க சார், நாட்டுல மொல்ல மாறி முடிச்சவைக்கு கேப் மாறி பிட் பாக்கெட் சந்தல திருடவன் பொந்தல திருடவன் தலைவன் ஆயிட்டா இந்த நாடு உருப்படுமா? திடீர் ஆய்வு என்றால் செல்லும் வழியிலேயோ அல்லது யாருக்கும் தெரியாமலேயோ அல்லது தனியாகவோ தான் எம்எல்ஏ சரத்குமார் சென்றிருக்க வேண்டும். ஆனால் முந்தைய நாள் திட்டமிட்டு மறுநாள் தன்னுடன் உள்ள ஆதரவாளர்களை ஆஜராக செய்வதோடு மட்டுமல்லாமல் காலர் மைக், பர்சனல் கேமராமேன் வரை டிப் டாப்பாக கிளம்பி ஆய்வுக்கு சென்றிருக்கிறார். ஐயோ, பேசாம இருக்கீங்களா? ஏற்கனவே வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன கொடுமை சார். நீங்க நல்ல முறையில தான் எல்லாருமே வந்து பேசணும், அப்ரோச் பண்ணணும். சரிங்களா? அதை நீங்க கூப்பிட்டு நீங்க மீட்டிங் போட்டு எனக்கு இன்னைக்கே நீங்க சொல்லணும். பேஷன்ஸை வந்து தேவையில்லாம இந்த உரிமையில பேச எங்க போ, இங்க வா, அங்க போய் பாரு அப்படின்றதுலாம் இந்த அலக்கரிக்கிறதுலாம் இருக்கவே கூடாது. நானும் ரவுடியா? இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவங்க ஈக்குவலா பேசிக்கிறத பாக்கல. இந்த ஏரியால ரவுடின்னு பாம் ஆயிட்டியா? இப்ப நீ ஏத்தல எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க. சொன்னா அடுத்ததாக கழிப்பறைகளுக்கு நேரில் சென்ற சரத் குழாய் உடைந்திருப்பது தெரிந்தும் ஷூட்டிங்கிற்காக வேண்டுமென்றே திறந்து பார்த்து தண்ணீர் வரவில்லை என்றது சம்பிரதாயத்திற்காக ஒவ்வொரு பாத்ரூமையும் திறந்து குழாயில் கை வைத்து போஸ் கொடுத்தது என அனைத்தும் ரீல்ஸ் வீடியோவை மையப்படுத்தியே எம்எல்ஏ சரத்தின் செயல்பாடுகள் அமைந்ததாக தெரிகிறது. கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. எல்லாம் தெளிவா சொல்லிடுறேன். உள்ளபடியே மருத்துவமனையில் நிலவும் குறைகளை சரி செய்ய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தானே அழைத்து பேசி இருக்க வேண்டும். அதை விடுத்து 3ஆம் தர பேச்சாளரை போல காச்சு மூச்சென கத்தி பேசி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது என்ற டயலாக்கையே திரும்பி திரும்பி பேசியது அங்கிருந்தவர்களை கடுப்பேற்றியது. என்ன இங்க நடக்கிற மாதிரி அநியாயம் கோயம்பேடு மார்க்கெட்ல நடக்குன? அங்கேயும் நீங்க தானே தட்டி கேட்கணும். எங்க நடந்தா என்ன அக்கிரமா? எங்க தலைவரிச்சு ஆடுதோ அங்க இந்த சிறைக் பாபு படம் எடுத்து ஆடுவான். வாங்க போலாம். வாங்கண்ணே போலாம். இது 41, 42ஆம் நம்பர் கடைதானே என்று எம்எல்ஏ தரப்பு கேட்டதும், இல்லங்க இது 44 என ஊழியர் கூறியதால் சரத்தும் அவருடன் வந்த ஆர்டிஸ்டுகளும் மழுப்பி விட்டு அங்கிருந்து நைசாக நழுவி சென்று வந்துச்சானா ஆர்டர் வரலையா? சொல்லிட்டாங்களா? நம்பர் வந்ததா? 41, 42 யாரும் பார்க்கல. இங்க 100 பேர் தான் எம்எல்ஏ என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு டாஸ்மாகை மூடியாச்சுமா என சொல்லியதும் அவரோ நாங்க அப்படி எதுவும் கேட்கலையே என்பதை போல குழம்பி நின்றார். ரொம்ப சந்தோஷம். ஊரக நலப்பணிகள் இயக்ககத்திற்கு 40 புதிய வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளது. இந்த 40 புதிய வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். புதிய வாகனம் ஒன்றை இயக்கி பார்க்கிறார் முதலமைச்சர் விஜய். என்னுடைய கடவுள் மேல் ஆணையாக உறுதியளித்து கூறுகிறேன். இந்த புதுசா ஒரு கார்டு காட்டினார் இல்லைங்களா? அதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு யாரும் ஒளிபரப்ப கூடாது. செக்ரட்டரி சார் அதை விட்டுருங்க. அந்த வார்த்தையில கடவுள் ஏற்கனவே ஒரு 1008 கடவுள் இருக்கிறாங்க. இப்போ 1009 வருது. போதும். சரி, உங்க விஜயை தவிர்த்து அந்த கட்சியில உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர் பேரை சொல்லுங்களேன். விஜயை தவிர்த்தா நயன்தாரா, அனுஷ்கா, தமன்னா. தம்பி உண்மையா நீ இப்படி பேசுறியா? இல்ல நீ யாரு கேக்குறீங்க? படத்துல நடிக்கிறவங்க கேக்குறீங்களா இல்ல விஜய கூட இருக்கிறவங்களுக்கு கேக்குறீங்க? மைண்ட் கொலாப்ஸா இருக்குதுங்க. தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி, அதுதான் விஜயோட கட்சி. ஓகே, அதுல விஜயை தவிர்த்து உனக்கு தெரிஞ்ச 4 பேர் பேரை சொல்லுங்க. விஜய தவிர்த்தா விஜயகாந்த், அப்ப
விஜயகாந்தா? இல்ல இருங்க ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின், அப்புறம் எம்ஜிஆர், ஜெயலலிதா, அப்புறம் லாஸ்டா வந்து அஜித் குமார். அஜித் குமார் இல்ல, தல. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. எஸ்தோர் மரியாதை செலுத்தும் நாள் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்று கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லா முதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டின் அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கு சட்டத்திற்கு இணங்க அச்சமும் ஒரு தலைச்சார்பு இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பல திறப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்று ஆண்டவர் மீது ஆணையிட்டு உறுதிமொழி. அண்மை செய்தியாக பார்த்தோடுகிறோம். மின்துறையிலிருந்து வந்ததாக கூறி வீடு புகுந்து சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துள்ளது. அந்த அண்மை செய்தியை பார்த்தோடுகிறோம். வீட்டில் யாரும் இல்லை என்பதை நோட்டமிட்டு வீட்டிற்குள் நுழைந்த அந்த நபர் அந்த சிறுமியை பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கியிருக்கிறார். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? ஆட்சி பொறுப்பேற்று 10 நாள் ஆகுது. இது நாள் வரைக்கும் போதைப் பொருட்களையும் ஒழிக்கல, பாதுகாப்பையும் உறுதி செய்யல. ரியல் ஆட்சி நடக்கல, ரீல்ஸ் ஆட்சி நடக்குது. இதுதான் உங்க மாற்று அரசியலா அப்படின்னு சொல்லிட்டு இணையதளங்கள்ல கிழிக்கிறாங்க.